நான் உங்க ஷெஃப் திரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீஸ் ஹைப்ரிட் மஷ்ரூம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா, கார்ன்ஃப்ளவர், சால்ட், எக், பிரெட் கிரம்ஸ், மஷ்ரூம், சீஸ், எண்ணெய் அண்ட் மைனஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயை நம்ம கடாயில் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ள இந்த மஷ்ரூம் எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம் வாங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் போடுறோம். கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன் போடுறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்குன்னா உங்களுக்கு பேட்டர் கொஞ்சம் திக்னஸ் பேட்டராக வரும், அதுக்காக தான். 2 டீஸ்பூன் மைதா போடுறோம். இந்த மைதா கார்ன்ஃப்ளவர் வந்து பேட்டர் உங்களுக்கு நல்லா திக் பேட்டராக கொடுக்கும். ஒரு எக்கை உடைச்சி பீட் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம அதை இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆகணும். பேட்டர் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு விஸ்க்லேயே யூஸ் பண்ணலாம். நான் விஸ்க் யூஸ் பண்ணல, ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மஷ்ரூமோடைய இந்த ஸ்டம்பை ரிமூவ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு 6 மஷ்ரூம் எடுத்திருக்கோம். இந்த 6 மஷ்ரூமுக்குள்ள ஸ்டம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறோம். இந்த மஷ்ரூம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கான சீஸை நம்ம கிரேட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டம்ப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி கிளியர் ஆகாமல் இருக்கும், அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஹோலில் நீங்கள் சீஸ் ஸ்டஃப் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் சீஸ் உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் வந்து பிளேட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் இப்போ உங்களுக்கு நல்லா சூடாயிடுச்சு. வாங்க பிரெட் கிரம்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக மேலே அந்த பேட்டர் கோட் ஆகணும். அதுக்கப்புறம் எடுத்து பேட்டரில் வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்காகவும் ட்ரை பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்து ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடலாம். ஒரு சில பேர் குழந்தைங்களுக்கு மஷ்ரூம்லாம் பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மஷ்ரூம் எல்லாமே கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம க்ரம் பண்ணிக்கலாம். இந்த க்ரம்ஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து கடையில் வாங்கிக்கலாம். க்ரம் பண்ணும் பொழுது கொஞ்சம் லைட்டாக அழகாக மெதுவாக அப்படி பிடிச்சி பண்ணணும். ரொம்ப அப்படி ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த சீஸை வந்து மெதுவாக நீங்கள் பண்ணுங்கள். அதாவது சீஸ் வெளில வராமல் நீங்கள் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரம்ஸ் நீங்கள் கடையில் வாங்க வேணாம், வீட்லேயே பண்ணுறதா வீட்லேயும் பண்ணிக்கலாம். வீட்டில் எப்படின்னா ப்ரெட்டை வந்து நம்ம வெளியில் கடையில் ப்ரெட்டை வாங்கிட்டு அதை கட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். அதில் கூட பண்ணலாம் நீங்கள். இப்போ நம்ம மஷ்ரூம் வந்து க்ரம் பண்ணி எடுத்தாச்சு. ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை வந்து ஒரு கடாயில் ஒரு 1/2 கடாய் ஊற்றிக்கிட்டா அந்த மஷ்ரூம் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. காமனாக மஷ்ரூம் உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும்.
அதில் ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. சில பேர் வீட்டில் க்ரம்ஸ் இல்லாமல் நம்ம ப்ளைன்லாம் பண்ணலாம்னு யோசிக்கலாம். ப்ளைனாக பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா சீஸ் எல்லாமே வெளில வந்துடும். க்ரம்ஸ் வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மஷ்ரூம் ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. மைனஸ் வச்சு சாப்பிட்லாம், டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் மைனஸ் வச்சு கொடுத்துருக்கேன். நல்ல டெலிஷியஸான ஒரு சீஸ் ஹைப்ரிட் மஷ்ரூம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு நம்ம வேற ஒரு டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.